அரிட்டோமோரோமாஸ்கோ நாடுமணி சஷ்டித்தை மேற்கத்திய நாடுகள் ஏன் இன்னும் ஆதரிக்கின்றன? இந்தியாவில் இருந்து வெளியே புலம்பெயர்ந்ததை பற்றிய ஆதாரங்கள் ஏன் நோக்காமல் விடப்படுகின்றன? 200 ஆண்டுகளுக்கு பிறகும் மொழியியல் வாதங்களுக்கு பிறகும் இந்தியாவை விட சிறந்த இந்தோ யூரோப்பிய மொழிகள் எனும் தாயகம் ஒன்றை கண்டுபிடிக்க மேற்குலகம் தோல்வியடைந்துள்ளது. மைக்கேல் விட்சல், ஹார்வர்டின் சம்ஸ்கிருத பேராசிரியர், இந்தியாவிலிருந்து வெளியே நேர்ந்ததாகும் கோட்பாட்டை ஒரு இந்துத்துவ உள்வாங்கலாக சொல்லுகிறார். ஸ்டீஃபனி ஜாமிசன் இதனை ஒரு மத தேசிய தாக்கமாக வகைப்படுத்துகிறார். ட்ரோட்ஸ்கி அதே வம்சத்தவராக இருக்கிறார். நன்சி ஹல்டன் பிரேசிய வெளியேற்றங்களை குறிப்பிடுகின்றன. இந்த மேற்கோள்கள் சமீபத்திய விஞ்ஞான கூற்று கூடுபவை. இந்திய உறுதியை எளிய 1500 கிறிஸ்துவுக்கு முன் வருடங்களிலிருந்து 50,000 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் எடுத்து செல்கின்றன. பழமையின் இடதுசாரி லிபரல் கல்வியாளர்களை பாதிக்கிறது. உலகோபாயத்திற்காக விட்சல் மற்றும் ஆட்ரெட் போன்றவர்கள் ஹிந்துத்துவத்தை ஒரு சொல்லாக பயன்படுத்தி இந்துக்களை பாதுகாப்பற்ற நிலையில் வைத்துக்கொண்டு தர்க்க ரீதியான கேள்விகளை தவிர்க்க முயல்கிறார்கள். ஐயரேனியமாகத்தான் இங்கு முன்வைக்கப்படும் பண்டித சம்மதம் பெரும்பாலும் கிறிஸ்தவமும் மேற்கு நாடுகளும் நூற்றாண்டு காலமாக மேற்கத்திய அல்லாத பண்பாட்டை ஆளுமையில் கேண்டிருக்கும் மத தேசியத்துவ தாக்குதல் தான். கிறிஸ்டோபர் ஹிட்சன்ஸ் சொன்னது போல், ஆதாரம் இல்லாமல் கூறப்படுவது ஆதாரம் இல்லாமல் மறுக்கப்படலாம். அண்ட்லோ பிசியத்துக்காக ஆரிய கேலி செவ்வி மூலமாக நினைத்தல் மேந்தில விசி லிங்குவினார். இந்தியா எவ்வளவு ஆதாரங்கள் காட்டினாலும் வயதில் பழமை மற்றும் அறிவிலே சிறந்தவன் ஆக முடியாது. இந்த வழியில் இனக்கலவரம் மற்றும் வெள்ளை மேன்மைத்துவம் முக்கிய பல்கலைக்கழகங்களில் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த நிலையை நீங்கள் கேள்விக்கின்றால் உங்களுக்கு எதிராக குற்றஞ்சொல்லல்கள் காத்திருக்கும். விவாதமில்லை.